கியூரா வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். 1841 கட்டின ஒரு வீடோட முகப்புல இருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். ஆக்லாண்ட்ல வந்து கார்ன்வால் பார்க்குன்ற இடத்துல இருக்குது இந்த வீடு. ஸோ ஒரு சின்ன ஒரு ஹவுஸ் ஸ்டோரு வித்தின் 2 மினிட்ஸு. வீட்டோட வந்து முனைப்பில் வந்து எப்போவுமே வந்து ஹைரமாய் வெல்கம்னா அவங்க போட்டிருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் திஸ் இங்கே நியூசிலாண்டர்ஸோட வீட்டில் நம்ம வரவேற்பு வெல்கம்லாம் போடுற மாதிரி. நீங்கள் பார்த்தீங்கன்னா 1841 வந்து எவ்வளோ ஸ்டர்டியாக ஒரு வுட்டு வச்சு வீடு கட்டியிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த நியூசிலாண்ட் ஹவுசஸ் வந்து இந்த மாதிரி வுட்டு வச்சு தான் வீடு கட்டியிருப்பாங்க. இங்கே நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் அண்ட் வொல்கானோ ப்ரோன் ஜோன்னால் இந்த பார்த்திங்கன்னா வந்த உடனே இடது பக்கம் வந்து ஒரு லிவிங் ரூம் கிடையாது, இது பெட்ரூம் ஆக்சுவலாக. ஸோ அங்கே வந்து ஒரு ஸ்டடி, அதுக்கப்புறம் வந்து ஆன்ஸ்வீட் மாதிரி உள்ள ஒரு டாய்லெட்டும் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து இந்த பல்பு லைட்டை மட்டும் மாற்றிருக்காங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா ஒரு சிட்டிங் ரூம் இருக்குது. ஸோ சிட்டிங் ரூமில் வந்து இப்போ அந்த சோஃபாலாம் பார்த்திங்கன்னா 1841 ஸ்டைலு, நிறைய பிக்சர்ஸு, அப்போவுமே வந்து அந்த பிளாக் அண்ட் ஒயிட் பிக்சர்ஸு, ஹேண்ட் பெயிண்டட் பிக்சர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதுலேருந்து நேராக போனீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு கிச்சன் அண்ட் டைனிங் ஏரியா இருக்குது. கிச்சனும் டைனிங் ஏரியா எல்லாமே சேர்த்து இருக்குது. அப்போவுமே வந்து இந்த பேபி சேர்ஸ் எல்லாம் இருந்திருக்கு பார்த்துக்கோங்க, ஹை சேர்ன்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் இருந்திருக்கு. எல்லாமே எவ்ரிதிங் இஸ் மேட் ஆஃப் வுட்டு, எல்லாமே மரத்திலானது. அதுக்கப்புறம் வந்து அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு சிங்கிள் பெட்ரூம், அதுவுமே ஒரு ஆன்ஸ்வீட் மாதிரி தான், உள்ளே டாய்லெட் எல்லாமே இருக்குது. அங்கேயே ஸ்டடி, வெரி சிம்பிள் ரூம். அந்த காலத்தில் இப்படி தான் வாழ்ந்திருக்காங்க ஒரு கல்ச்சர், மாடர்ன் பீப்புளு. கல்ச்சர்னு சொல்கிறது ஒரு மாடர்ன் பீப்புள் வாழ்ந்த இது 1841. ஸோ நம்ம அந்த காலத்து இந்தியன் வீட்டிலேயே வந்து முன்னாடி வாசலில் திறந்தால் புறவாசல் வரைக்கும் க்ராஸ் வென்டிலேஷன் இருக்கும். அதே மாதிரி தானே வீடு. புறவாசல் பார்த்திங்கன்னா பச்சை பசேல்னு இருக்கும், நிறைய காணி நிலங்கள். இந்த நிலத்தை எல்லாமே வந்து சர் ஜான் கேம்பல்ன்றவர் வந்து ஆக்லாண்ட் மக்களுக்காக, கவர்மெண்ட்டுக்காக வந்து டொனேட் பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து நிறைய விழாக்கள்லாம் நடக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தட்ஸ் த ஹவுஸ்.